ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் மிஸ்டர் கே. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஐயா, என் பேர் மாணிக்கம். எனக்கு இன்னொரு பேர் இருக்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா எக்ஸசைஸ் 1.1 12th ப்ராப்ளம் பார்க்க போறோம். சரி, 12th ப்ராப்ளம் கொஸ்டின் போலாம். கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஃபைண்ட் த மேட்ரிக்ஸ் A for which A into 5 3 minus 1 minus 2 and equals 14 7 7 7. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா A மேட்ரிக்ஸை கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ A மேட்ரிக்ஸ் எப்படி இருக்கும் இங்க நல்லா பாருங்க, உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ வந்து இந்த மேட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா 2 row 2 column. ஓகேங்களா? இந்த மேட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா 2 row 2 column. ஸோ உங்களுக்கு நல்லது, ஒரு மேட்ரிக்ஸ் எப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம், இப்போ இங்க 2 ரோ இருக்குன்னா இப்போ இந்த மேட்ரிக்ஸ் ஏ மேட்ரிக்ஸ் வந்து 2 காலமா இருந்திருக்கணும். கரெக்டுங்களா? 2 காலமா இருந்திருக்கணும். ஸோ அப்போ இந்த 2 நம்ம ஸ்ட்ரைக் பண்ணிட்டு நம்ம ரிசல்ட் மேட்ரிக்ஸை கொண்டு வரோம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா, ஸோ இந்த 2 வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் மேட்ரிக்ஸோட காலம் மேட்ரிக்ஸ். அப்போ இது என்னவா இருக்கும், இது ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸோட ரோ. ஓகேங்களா? நம்பர் ஆஃப் ரோஸ். ஸோ இவங்களுக்கு ஏ மேட்ரிக்ஸும் பாத்தீங்கன்னா 2 ரோ 2 காலமா தான் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ எப்படி இந்த ப்ராப்ளம் வந்து நம்ம சால்வ் பண்ணி ஏ மேட்ரிக்ஸை கண்டுபிடிக்கிறது பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம கிவன் என்ன இருக்கு, கிவன் வந்து a டைம்ஸ் 5 3 minus 1 minus 2. ஓகேங்களா? ஓகே, இது வந்து கிவன். ஓகே, 14 7 7 7. ஓகே, இப்போ நான் என்ன அஷ்யூம் பண்ணிக்கிறேன்னா, let b equals 5 3 minus 1 minus 2 and c equals 14 7 7 7. ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்மளுக்கு எப்படி இருக்கு, நம்மளோட இது வந்து நான் b நேத்து இது c நேத்து. இப்போ நம்ம எப்படி ரீஃபார்ம் பண்ணிட்டோம்னா a டைம்ஸ் b ஈக்குவல்ஸ் c ன்னு வந்துட்டோம். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இது நம்மளுக்கு இதுதான் இப்போ கரண்ட் கிவன். ஸோ ஓகே, டு ஃபைண்ட் a. ஓகே, நம்ம ஏவை கண்டுபிடிக்கிறதுனால நான் என்ன பண்ண போறேன்னா போஸ்ட் மல்டிப்ளை பண்ண போறேன். ஓகே, போஸ்ட் மல்டிப்ளை பை a இன்வர்ஸ். ஓகே, போஸ்ட் மல்டிப்ளைனா உங்களோட சாரி போஸ்ட் மல்டிப்ளை பை b இன்வர்ஸ். ஓகேங்களா? ஏன்னா எனக்கு வந்து a மட்டும் இந்த பக்கம் இருக்கும், மற்ற எல்லாமே இந்த பக்கம் கொண்டு வரணும் நான். ஓகேங்களா? a மட்டும் ஒரு சைடில் வச்சுட்டு மற்ற எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அதர் சைடு கொண்டு வரணும். ஸோ என்ன பண்ணுறேன்னா, நான் வந்து b வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் சைடு இருக்கு. ஸோ அதனால என்ன பண்ணுறேன், b இன்வர்ஸால போஸ்ட் மல்டிப்ளை பண்ணுறேன். ஓகே, ஸோ போஸ்ட் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா போஸ்ட் மல்டிப்ளை பை b இன்வர்ஸ் ஆன் போத் சைட்ஸ். ஓகே, அப்படி பண்ணோம் அப்படின்னா a b b இன்வர்ஸ் ஈக்குவல்ஸ் cb இன்வர்ஸ். ஓகே, ஸோ இப்போ a b b இன்வர்ஸ் ஒன்று எழுதிக்கலாம். ஓகே, ஸோ cb இன்வர்ஸ். ஸோ bb இன்வர்ஸ் நல்லா தெரியும், bb இன்வர்ஸ் என்ன இருக்கும், ஐடென்டி மேட்ரிக்ஸ் ஆகும். ஸோ a டைம்ஸ் i ஈக்குவல்ஸ் cb இன்வர்ஸ். உங்களுக்கு நல்லா தெரியும், எந்த ஒரு மேட்ரிக்ஸையும் நம்ம ஐடென்டி மேட்ரிக்ஸ்ல மாட்டிட்டு அப்படின்னா இப்போ a டைம்ஸ் i வந்து என்ன இருக்கும்னா a தான் வரும். ஓகேங்களா? a ஈக்குவல்ஸ் cb இன்வர்ஸ். ஸோ இப்போ இதான் உங்களுக்கு வந்து அப்டெண்ட் ஆயிருக்கு. ஸோ இதுல இருந்து நம்ம வந்து ஏ வேல்யூ ஈஸியாக கண்டுபிடிச்சோம். ஏன்னா ஏ மட்டும் ஒரு சைடு வந்துச்சு, மிச்சம் எல்லாமே ஒரு பக்கம் கொண்டு வந்துட்டோம். ஆனா உங்களுக்கு கொஸ்டின்ல சி தான் கொடுத்துருக்காங்க, பி இன்வர்ஸ் கொடுக்கல. ஓகேங்களா? கொஸ்டின் உனக்கு இதுக்கு பியும் சியும் தான் இருக்கு, பி இன்வர்ஸ் கொடுக்கல. ஸோ பி இன்வர்ஸை வந்து நம்ம பில இருந்து அப்டெண்ட் பண்ணலாம். இப்போ நம்ம என்ன பண்ணோம், டு ஃபைண்ட் பி இன்வர்ஸ், பி என்னது, பி ஈக்குவல்ஸ் 5 3 minus 1 minus 2. ஓகேங்களா? இதான் என்னோட b. செக் பண்ணிப்போம், 5 3 minus 1 minus 2. ஓகே, இப்போ b இன்வர்ஸ் எப்படி பண்ணணும், b இன்வர்ஸ் ஃபார்முலா என்னது, ஒரு மேட்ரிக்ஸ் இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும்னா 1 by determinant of b times adjoint b. ஓகே, ஸோ இதுக்கு determinant of b போட்டீங்க அப்படின்னா என்ன கிடைக்கும், determinant of b equals 5 3 minus 1 minus 2. ஓகே, ஸோ இப்போ நீங்க என்ன பண்ணனா 5 into minus 2 என்ன வரும், minus 10. நெக்ஸ்ட் மைனஸ் ஆஃப் minus 1 into 3 minus 3. ஓகேங்களா? இப்போ minus 10 minus into minus plus 3. ஓகே, இப்போ minus 10 plus 3 இருக்கு, minus 10 plus 3 வேல்யூ என்ன இருக்கும், minus 7. இப்போ determinant of b வந்து பாத்தீங்கன்னா நான் ஜீரோ வந்திருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து b இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட். ஏன்னா b வந்து உங்களுக்கு நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ், பிகாஸ் determinant of b நான் ஜீரோ வந்திருக்கு. ஸோ determinant of b நான் ஜீரோ வந்துன்னா b வந்து நான் சிங்குலர் மேட்ரிக்ஸா இருக்கும். ஸோ கண்டிப்பா வந்து எனக்கு b இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகிடும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணோம், adjoint of b கண்டுபிடிக்கணும்.
சரி, அர்ஜென்ட் ஆஃப் பி நான் கீழே எழுதிக்கிறேன். அர்ஜென்ட் ஆஃப் பி என்ன பண்ணுவோம், இந்த டயகனல் இருக்க எலமெண்ட்ஸை பிளேஸ் சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ -2 இங்கே போயிடும், 5 இங்கே வந்துடும். அதே மாதிரி இந்த டயகனல் இருக்க எலமெண்ட்ஸ்க்கு சைன் சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ -1 எடுத்து +1 ஆகிடும், +3 வந்து -3 ஆகிடும். ஸோ இப்போ இதுதான் எனக்கு அர்ஜென்ட் ஆஃப் பி. இப்போ நம்ம எல்லாத்தையும் என்ன பண்ணால் பி இன்வெர்ஸ் வந்து மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ பி இன்வெர்ஸ் ஈக்குவல்ஸ் 1/determinant ஆஃப் பி. ஸோ determinant ஆஃப் பி வந்து -7. ஓகேங்களா? ஸோ determinant ஆஃப் பி வந்து -7. ஸோ டைம்ஸ் adjoint b வந்து -2 -3 1 5. ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து நம்ம ரீஆர்டர் பண்ணிக்கலாம். மைனஸ் வந்து நியூமரேட்டர் கொண்டு போய்க்கலாம். ஸோ b inverse equals -1 7 -2 -3 1 5. ஓகேங்களா? ஸோ ஓகே, இதான் என்னோட b inverse. ஓகே, இப்போ நம்ம என்ன அப்டெயின் பண்ணியிருக்கோம் லாஸ்டா, அந்த போஸ்ட் மல்டிப்ளிகேஷன்லாம் பண்ணி a கூட cb இன்வெர்ஸ். ஓகேங்களா? ஓகே, இப்போ நமக்கு c இருக்கு, b இன்வெர்ஸ் இருக்கு. ஸோ a ஈக்குவல் cb இன்வெர்ஸ். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு c ஓட வேல்யூ என்னது, c ஓட வேல்யூ வந்து 14 7 7 7 -1/7 ஆஃப் -2 -3 1 5. ஓகே, இப்போ -1/7 நம்ம ஃப்ரண்ட் எடுத்து வந்துடலாம். எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறமா 14 7 7 7 -2 -3 1 5. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா first row into first column. So 14 into -2 வந்து என்ன ஆயிடும், -28. அப்புறம் 7 into 1 7 into 1 வந்து என்ன ஆயிடும், 7 into 1 வந்து என்ன ஆயிடும்னா -42. Then plus 7 into 5 வந்து என்ன ஆயிடும், 35. ஓகே, next 7 into -2 -14. Then 7 into 7 7. Then 7 into -3 -21. Then 7 into 5 35. ஓகேங்களா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ -28 7 எவ்வளவு வரும், -21. நெக்ஸ்ட் -42ல 35 போச்சுன்னா எனக்கு என்ன வரும், -7. ஓகே ஓகே, இப்போ -14 + 7 வந்து பாத்தீங்கன்னா -7. ஓகே, தென் -21ல +35 போயிடுச்சுன்னா +14. இப்போ நீங்க என்ன பண்ணுங்க, மைனஸ்ல உள்ள ஃபுல்லா மல்டிப்ளை பண்ணிடுங்க. உள்ள பண்ணிட்டீங்க அப்படின்னா வெளியே 1/7 இருக்கும். ஸோ +21 7 7 -14. ஓகே, இப்போ 1/7ஆல உள்ள வந்து இருக்க எல்லா என்ட்ரிஸும் டிவைட் பண்ணீங்க அப்படின்னா 21/7 7/7. தென் அதே மாதிரி இங்க 7/7 -14/7. ஓகேங்களா? இப்போ 21/7 என்ன ஆகும், 21/7 வந்து 3, 7/7 1 and 7/7 1 -14/7 -2. இப்போ உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைச்சிருக்குன்னா 3 1 1 -2. ஸோ இதான் நம்மளுடைய, ஏன்னா நம்ம என்ன எடுத்திருக்கோம், a = cb இன்வெர்ஸ். ஓகேங்களா? ஸோ சியும் b நம்ம சியும் b இன்வெர்ஸ் சப்ஸ்டிட் பண்ணி நம்ம வந்து a வேல்யூ எடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மளோட ஆன்சர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோ நம்ம சந்திப்போம். உங்களுக்கு டவுட்ஸ் அண்ட் சஜஷன் என்ன இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அண்ட் என்னோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் லிங்காக கொடுத்துருக்கேன், ஃபேஸ்புக் பேஜ் லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதுலேயும் எனக்கு மெசேஜ் பண்ணலாம். ஓகே, இன்னொரு வீடியோ நம்ம சந்திப்போம். அது வரைக்கும் பாய். நம்ம கிட்ட காடு இருந்தா எடுத்துக்கிடுவானுவ, ரூவா இருந்தா புடிங்கிடுவானுவ. ஆனா படிப்பை மட்டும் நம்ம கிட்ட இருந்து எடுத்துக்கிடவே முடியாது சிதம்பரம்.